My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. Tamil Nadu engineering admission ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு. ரேங்க் லிஸ்ட் அப்புறம் வந்து டென்டேட்டிவ் ஷெடியூல் இதை பற்றின முக்கியமான அப்டேட். டென்டேட்டிவ் ஷெடியூல் ஃபைனலி நமக்கு வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. இன்னும் வெப்சைட்டில் இப்போ வரைக்கும் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைம் வரைக்கும் வெப்சைட்டில் இந்த பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இல்லை. பட் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நமக்கு வந்து இந்த பிடிஎஃப் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த ஃபோட்டோ வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நியூஸ் சேனல்ஸ்லேயும் நம்மளுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து பேசின அந்த ப்ரெஸ் மீட்டினுடைய இதை வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அதுலேயும் அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நீங்களே இந்த வீடியோவில் பாருங்கள். 22/8 முடியும் என்று தொடங்கும்னு சொன்னோம். இப்போ 22/8 தொடங்குறதுக்கு பதிலாக 25/8 தொடங்கி 21/10 அது முடியும். ஏன் அதை கொஞ்சம் தள்ளி வைக்கிறோம்னா நீட்டுக்கு வந்து இன்னும் எக்ஸாம் நாங்கள் முதல்ல நாம் அதுக்கு நீட்டி வச்சது இந்த நீட்டாக தான் நீட்டி வச்சோம். நீட்டுக்கு தேர்வு வந்த பிறகு அதில் போய் இன்ஜினியரிங் சேர்ந்துட்டா இன்ஜினியரிங் கல்லூரி அண்ணா யூனிவர்சிட்டிலாம் இங்கே நிறைய வேகன்சி வருதுங்கிறதுனால நம்ம தள்ளி வச்சோம். இன்னும் அந்த நீட்டு ரிசல்ட்டு போடாமல் இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்ததுக்கு பிறகு அது இன்னும் கொஞ்சம் வரணுங்கிறதுனால தான் இதை கொஞ்சம் நாள் தள்ளி வைக்கிறோம். நாங்கள் 22/8 25/8 தள்ளி வைத்திருக்கிறோம். அது இன்னைக்கு துவங்கப்படுகிறது. ஆகவே இவைகளெல்லாம் இங்கே நீட்டு மட்டும் கிடையாது, உங்களுக்கு தெரியும் இந்த ரிசல்ட்டே வந்திருக்கு. மாணவர்களுடைய நன்மை கருதி அவங்க அப்ளிகேஷன் போட்டவங்களாம் லேட்டாக போட்டிருக்காங்க. அவர்களுடைய நன்மையை கருதி இந்த தேதியையும் கொஞ்சம் நாங்கள் நீட்டித்திருக்கிறோம். ஆகவே பொறியியல் கல்லூரியாக இருந்தாலும் எல்லா கல்லூரிகளிலேயும் இவை பற்றி உடனடியாக செயல்படுத்துவதற்கு அவர்களை கலந்தாய்வு தள்ளி வச்சு இந்த அளவுக்கு நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த கலந்தாய்வு நிச்சயமாக பொறியியல் கல்லூரியாக இருந்தாலும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளாக இருந்தாலும் சமூக நீதியின் அடிப்படையில் மிகச் சிறப்பாக நடைபெறும். ஸோ கொடுத்துருக்கிற இந்த டென்டேட்டிவ் ஷெடியூலில் ரொம்ப முக்கியமான மேஜர் சேஞ்சஸ் 2 இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுற டேட் அப்படிங்கிறது மாறி இருக்குது. அந்த டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ்லி 8/8/2022 அதாவது இன்றைக்கி வர்றதா கொடுத்துருந்தாங்க. பட் 16/8/2022 இந்த ரேங்க் லிஸ்ட் கொடுக்க போகிறோம், அதாவது பப்ளிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் கிரீவியன்ஸ் வந்து ரெட்ரஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தாங்க. அந்த டேட்ஸ் இப்போ மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ரேங்க் லிஸ்ட் 16ஆம் தேதி வருது. 16லேருந்து 19 வரைக்கும் 4 நாட்கள் உங்களுக்கு வந்து இந்த ரேங்க் லிஸ்ட்டில் ஏதாவது குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அதை ரெக்டிஃபை பண்ணுவதற்காக கொடுத்துருக்கிற நாட்கள். அதுக்கப்புறம் இருக்கிற முக்கியமான மேஜர் சேஞ்ச் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். கவுன்சிலிங் ஃபார் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் ஆன்லைனில் தான் நடக்க போகுது. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதை உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த 7.5 ரிசர்வேஷன் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸை இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன்லேயே உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. இட்ஸ் அ மேஜர் சேஞ்ச். ப்ரீவியஸாக கொடுத்துருக்கிற பிடிஎஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் அப்படிங்கிறது வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படிங்கிறது வந்து ஜென்ரல் அகாடமிக்கோடு சேர்ந்து சைமல்டேனியஸாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்திருக்கிற இந்த பிடிஎஃப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20/8/2022 23/8/2022 வரைக்கும் இருப்பதாக இந்த பிடிஎஃப் வந்து நமக்கு சொல்லுது. இன்னும் நம்ம இந்த வெப்சைட்டை செக் பண்ணி பார்த்தோம். பட் வெப்சைட்டில் இன்னும் அந்த பிடிஎஃப் அப்படிங்கிறது வந்து அப்டேட் ஆகலை. இன்னும் அந்த ஆக்சஸ் டினைட் அப்படிங்கிற அதே பேஜில் தான் இருக்குது. அஃபீஷியலான வெப்சைட்டில் இந்த பிடிஎஃப்பில் ஏதாவது மாற்றங்களை கொண்டு வராங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25/8/2022 21/10/2022 வரைக்கும் கிட்டத்தட்ட 2 மாதங்கள் நமக்கு இந்த கவுன்சிலிங் நடக்க போகுது. ஏன் அப்படின்னா ஒரு நிறைய நாட்கள் இதுக்கு வந்து தேவைப்படுகிறது அப்படிங்கிறதுனால நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா 22/10/2022 23/10 2 நாள் மட்டும் தான் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நடக்குது. அதுக்கப்புறம் SCA to SC கவுன்சிலிங் அது வந்து 24 ஒரே நாளில் முடிக்கிறாங்க. கவுன்சிலிங் என்னைக்கு கடைசியாக முடியுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 24/10/2022 முடியுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் மேஜராக நம்ம நோட்டீஸ் பண்ண சேஞ்சஸ் 2. அதில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் ரேங்க் லிஸ்ட் வந்து லேட் ஆகுது, 16ஆம் தேதி தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் 7.5 ரிசர்வேஷனில் வர மாணவர்களுக்கு கவுன்சிலிங் சைமல்டேனியஸாக ஜென்ரல் அகாடமிக்கோடு சேர்ந்து நடக்குமா இல்லை ஒரே இதில் நடக்குமா அப்படிங்கிறத குறித்து தானே தெளிவு நமக்கு தேவைப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கூட ஷேர் பண்ணுங்கள். இதை குறித்து வேறு ஏதாவது அப்டேட்ஸ் நமக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து உங்களுக்கு உடனுக்குடன் சொல்லி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்போம். அட் த சேம் டைம் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எடுக்கிற எஃபர்ட்ஸ் உங்களை வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.